இப்போ ஆஃபீஸ்க்கு போக ரொம்ப தொல்லை பண்ணிடுச்சு. சே, இதெல்லாம் வர்றதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணணும். இங்கே மாமாவோட ரூம் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. மாமா கிட்ட தான் ஒர்க் கேட்கணும். ஆக்சுவலாக மாமா கூட தான் ஒர்க் பண்ணணும். எப்படியாச்சும் மாமா கூட ஒர்க் பண்ணி மாமா கூட பேசி அவரை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணிடணும். அது வேலை. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் யார் வருவா? அங்கே தான் எம்டி ரூம்னு போட்டிருக்கு. சரி, அங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம். இந்த அண்ணன் பார்த்துட்டானா என்னை மாமா கிட்ட பேச விட மாட்டான். யார் அறிவில்லை, ஆள் வர்றது கூட தெரியல. அப்படியே நேராக வந்து மோதுற. கண்ணு இருக்கா இல்லையா உனக்கெல்லாம்? மூஞ்சது ஆளும் யார் வராங்க எதுன்னு எதுவுமே தெரியாது உனக்கு. அப்படியே நேராக வர. நான் கரெக்டாக தானே வந்தேன். நீங்கள் தான் அந்த பக்கம் ஏதோ பார்த்துக்கிட்டே வந்தீங்க. நான் பார்த்துட்டு தாங்க வந்தேன். நீங்கள் தான் வந்து ஏமால மோதுனீங்க. நான் வரலங்க. என்னது நான் பார்க்கலையா? நான் யாருன்னு தெரியுமா? இல்லை இவ்வளோ நாட்களாக பேசிகிட்டு இருக்க? யார் நீ ஃபஸ்ட்டு? இன்னும் பார்க்குறதுக்கு ஏதோ பிச்சைக்காரி மாதிரி இருக்க. என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்ருக்க. என்கிட்ட இவ்வளோ நாட்களாக பேசிகிட்ருக்க நீ? மேம், ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் பார்க்காம வந்தீங்க. நான் பார்த்து தான் வந்தேன். நான் அதை தானே சொன்னேன். அதுக்காக ஏன் இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க? என்ன திமிராக பேசிக்கிட்டே இருக்க? யாரை பார்த்து தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னு சொல்கிற? இது யார் ஆஃபீஸ் தெரியுமா உனக்கு? நான் யாருன்னு தெரியுமா? மேம், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் அதுக்கு பதில் சொன்னேன். நீங்கள் எங்கேயோ பார்த்துக்கிட்டே வந்தீங்க, வந்து எம்எல் இடிச்சிட்டிங்க. இடிச்சிட்டு நீங்கள் என்ன திட்டிகிட்டு இருந்தீங்க, நான் அதனால் சொன்னேன். மற்றபடி எனக்கு திமுறும் இல்லை, நக்கலும் இல்லை மேம். நான் உங்ககிட்ட திமுறாக பேசி எனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்கள்? சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன திமுறை பேசிக்கிட்டே இருக்கேன் உன்ன? உனக்கு அறிவில்லையாடி? யார் வந்து அடித்தோன்னு அப்படி தான் வாங்கிட்டு நிற்பியா? கையை ஓங்கும் போது கையை உடைக்க தெரியாது உனக்கு? எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்க. என்னது கையை உடைச்சிருவியா? யார் நீ? ஃபஸ்ட்டு நான் யாருன்னு தெரிய மாட்டேன் உங்களுக்கெல்லாம். நல்லா பார்க்குறதுக்கு ஏதோ பிச்சைக்காரங்க மாதிரி இருக்காளுங்க. இவனுங்களாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை என் நேரம். ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுடி அதை சொல்லு. நீ தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்க, எனக்கு அவசியம் கிடையாது. என்னாச்சு? என்ன எங்கள் பிரச்சனை? என்ன அந்த ஃபைல் எடுக்கிறதுக்காக இங்கே வந்தேன்டி. அவங்க வந்தாங்க, எங்கேயோ பார்த்துக்கிட்டே வந்து எம்எல்ஏ இடிச்சிட்டு என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், நான் வந்து கரெக்டாக தான் வந்தேன், நீங்கள் தான் இந்த மாதிரி வந்தீங்கன்னு சொன்ன உடனே நான் யாருன்னு தெரியுமா, என்கிட்ட எதிர்த்து பேசுகிறேன் அப்படி இப்படின்னு ரொம்ப தேவையில்லாமல் பேசி அடிக்க வந்துட்டாங்கடி. ஃபஸ்ட்டு யார் நீ? உன் மேலே தப்பு வச்சுக்கிட்டு ஒரு சாரி கேட்குறதுக்கு உனக்கு அறிவில்லை, அடிக்க வர? என்ன நினச்சிட்ருக்க நீ? நீ யாராக வேணா இருக்கு, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. முதல்ல அவங்கள்ட்ட சாரி கேளு. என்னது சாரியா? இந்த கம்பெனி யாரு தெரியுமா? இந்த கம்பெனியோட சிஇஓ யார் தெரியுமா? நான் இந்த சிஇஓவோட தங்கச்சி. இந்த கம்பெனியோட எம்டி என்னோட மாமா. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் தெரியுமா? யார்கிட்ட வந்து சாரி கேட்க சொல்லிட்டு இருக்க? இப்போ நினச்சேன்னு வச்சுக்கோ, உங்கள் 2 பேருக்கும் இங்கே வேலையே இருக்காது. ஓ அப்படியா? நீங்கள் சிஇஓவோட தங்கச்சியா? நீங்கள் எம்டி கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணா? எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, சாரி கேளுங்க. என்னடி கொழுப்பா? சாரியா? சாரி எல்லாம் கேட்க முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, பொடி. அத்தை இன்றைக்கி தான் சொன்னாங்க ரேணு வருவான்ட்டு. வந்துட்டா போல இருக்கு. வந்த உடனே ஏதோ பிரச்சனை ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. இவளுக்கு இதே வேலை. யார்கிட்டையுமே பொலைட்டாகவும் பேச தெரியாது இவளுக்கு. என்ன பண்ணிகிட்டு இருக்காளோ? அங்கே வேறு ஏதோ கோவமாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இவள் வீட்டில் தான் ரொம்ப தொல்லை பண்ணுறான்னு நினச்சேன். இப்போ ஆஃபீஸ்க்கும் வந்துட்டா. எல்லாம் இந்த அத்தைக்காக தான். சரி, ஓகே, போய் பார்ப்போம் என்னென்னு. இப்போ சாரி கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் நடக்காது. எங்களுக்கு வேலை தான் போவோம். ஆனால் நீங்கள் அவளை அடிக்க கை வாங்குனீங்கல்ல, ஒன்று அந்த கையை முறிச்சு விட்டுருவேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அடிக்க வந்தீங்கல்ல, அதே மாதிரி உங்களை அடிச்சுட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். எனக்கு இந்த வேலையை வேண்டாம், ஒன்றும் வேணான்னு. எப்படி? யார் இவ இவ்வளோ திமுறாக பேசிகிட்டு இருக்கா? கையை முறிப்பாளா? இவளை இன்றைக்கே வேலையை விட்டு தூக்கணும். என்னடி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஓவராக பேசிக்கிட்டே இருக்கேன். என்னது கையை முறிச்சிடுவியா? எங்கே பண்ணி பார்க்கலாம்? பண்ணி பாருடி, அப்போ தெரியும் நான் யாருன்னு உனக்கு. என்னங்க பிரச்சனை? எதுக்கு இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க 3 பேரும்? மாமா வந்துட்டிங்களா? இவங்க யார் மாமா? இவளுங்க ரொம்ப தேவையில்லாமல் என்னையே கையை முறிச்சிடுவேன், என் கையை உடச்சிடுவேன்றாங்க மாமா. இவங்க யார் இவங்க 2 பேரும்? முதல்ல இன்றைக்கே இவங்க 2 பேரையும் வேலையை விட்டு அனுப்புங்க. முக்கியமாக என் பக்கத்தில் நிற்கிறாள் இவ வந்ததுலேருந்து ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. நான் யாருன்னு தெரியாமல்
சொல்லுங்கள் மாமா நான் யாருன்னு. முதல்ல இவளை வேலையை விட்டு தூக்குங்க, அப்போ தான் தெரியும் இவளுக்கெல்லாம். நிலா, என்ன நடந்தது ஃபஸ்ட்டுங்க? என்ன இவர், நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன், அவளை பார்த்து என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு. ச்சே, இவர் எப்பயுமே இப்படி தான், எனக்காக பேசவே மாட்டார். சார் அது ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன பிரச்சனை தான். சாரி சார், எங்கள் மேலே தான் தப்பு, விடுங்க. சந்தியா, நான் உங்களை கேட்கலையே. எனக்கு தெரியும் நீங்கள் என்ன நடந்தாலும் இல்லைன்னு தான் சொல்வீங்கன்னு. நான் நிலாவை தான் கேட்டேன். நிலா, உங்ககிட்ட தான் கேட்குறேன், சொல்ல முடியுமா எப்படி? சார் எப்படியும் நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறீங்க. தேவையில்லாமல் எதுக்கு சார் எங்கள் டைம் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, விடுங்க, ஒன்றும் இல்லை. அதுதானே, இவகிட்ட நான் ஒன்று கேட்டு இவன் என்கிட்ட டேரெக்டாக அப்படி சொல்லிடுவான். மிஸ் நிலா, இது என்னோடய ஆஃபீஸ் தெரியும்ல, இங்கே நான் எம்டி தெரியும்ல, இங்கே என்ன நடந்தாலும் எனக்கு சொல்லி தான் ஆகணும். இந்த விடுங்க போங்க இந்த கதையில் என்கிட்ட வேண்டாம். ஓகே, என்ன நடந்ததுன்னு இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா? தெரியும் சார், சொல்கிறேன். இங்கே நிற்கிறாங்கல்ல உங்களோட ரிலேட்டிவ், அதாவது க்ளோஸ் ரிலேட்டிவ், அவங்க சந்தியாவை அடிக்க வந்தாங்க. அப்போ தான் நான் வந்தேன். என்னன்னு கேட்டதுக்கு அவங்க எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இடித்ததுக்கு சந்தியா மேலே கோவப்பட்டு அவளை அடிக்க வந்தாங்க. அதுக்கு தான் நான் என்னன்னு கேட்க வந்தேன். சாரி கேட்க சொன்னேன். கேட்க முடியாது, இது ஏன் ஆஃபீஸு, என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறவரோட ஆஃபீஸு, யார்கிட்டயும் சாரி கேட்க முடியாது, நீங்கள் ஒழுங்காக வேலையை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்துட்டீங்க. வாட்? கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னாலா? ரேணு, என்னது இது? வந்த ஃபஸ்ட் டேவே இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா? எதுக்கு அவங்கள அடிக்க வந்த? மாமா அது வந்து இவ பொய் சொல்கிறா மாமா. அந்த பொண்ணு தான் என்னை இடிக்க வந்தது. என்னை இடித்து கீழே விழுந்து எனக்கு கையெல்லாம் அடிபட்டிருக்கோம் மாமா. இங்கே வந்து பொய் சொல்லிட்டு இருக்கா, நான் வந்து பார்க்கல அப்படின்ட்டு. அவள் தான் ஒழுங்காக பார்க்காம எங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு வந்தா. சொல்லிட்டாங்கல்ல சார், அவங்க சொல்கிறது தான் உண்மை, எங்கள் மேலே தான் தப்பு. இப்போ எப்படி சார், நாங்கள் அவங்ககிட்ட சாரி கேட்கணுமா இல்லை இங்கேருந்து ஒரேடியாக போயிடணுமா? சந்தியா, நீங்கள் தானே இருந்தீங்க, சொல்லுங்கள் என்ன ஆச்சுன்னு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொன்னதான் எனக்கு உண்மை தெரியும், புரியுதா? எப்பயுமே அமைதியாகவே இருந்தால் எல்லாமே நல்லதுன்னு நினச்சிக்காதீங்க. சார் அது நிலா சொல்கிற மாதிரி தான் சார் நடந்துச்சு. நான் ஒரு ஃபைல் எடுக்க தான் வந்தேன். அவங்க தான் எங்கேயோ பார்த்துக்கிட்டே வந்தாங்க, வந்து இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டு என் மேலே கோவப்பட்டாங்க அண்ட் என்னை அடிக்கவும் வந்தாங்க சார். மாமா மறுபடியும் போய் சொல்லிட்டே இருக்கா மாமா. அவள் போய் தான் சொல்லிகிட்டு இருக்கா, அவள் தான் நடிக்க வந்தா, நான் கீழே விழுந்துட்டேன் அதனால். ஷட்டப் ரேணு, இது ஆஃபீஸ், ஓகே? இது ஒரு சின்ன பிரச்சனை, இது எதுக்கு நீ இவ்வளோ பெருசாக்கிட்டு இருக்க? முதல்ல உனக்கு அடிக்க போகிறதுக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தா? சொல்லு, யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க நீ? சே, இவனுங்க முன்னாடி மாமா அது நீ எதுவும் பேச வேணாம், ஒழுங்காக சந்தியா கிட்ட சாரி சொல்லிவிட்டு என் கேபினுக்கு வா, புரியுதா? மாமா இவளுங்க யார்? இவளுங்கிட்ட நான் எதுக்கு மாமா சாரி கேட்கணும்? என்னெல்லாம் சாரி கேட்க முடியாது மாமா. உன்னை நான் சாரி கேட்க சொன்னேன், முடியுமா முடியாதான்னு கேட்கல. இப்போ கேட்க போறியா இல்லையா? இப்போ நீ கேட்கல, இந்த செகண்ட் இந்த ஆஃபீஸ் வெளியே போய்டு. சாரி. ஹே ரேணு, சரி, அவகிட்ட அப்புறம் பேசிக்கலாம். சந்தியா, ஃபஸ்ட்டு போல்டாக இருங்க, புரியுதா? யாராச்சும் ஏதாவது சொன்னால் இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்காதீங்க, புரியுது இல்லை? ஆமாம், சொல்ல வந்துட்டார் இவர் பெருசாக. ஜாலியும் பாரு. நிலா, எதை சொன்னீங்களா? என்ன கூப்பிட்டீங்களா என்ன? இல்லை சார், நான் எதுவும் கூப்பிடலையே, எதுவும் சொல்லியே. சந்தியா, நான் சொன்னது புரிஞ்சுதில்ல? யாராச்சும் எதாவது பேசுனா இதுவும் நிற்கிறாங்களே உங்கள் ஃப்ரெண்டு, அவங்கள மாதிரி போல்டாக இருங்க, புரியுதா? ஓகே சார். ரேணு, ஸ்டாஃப்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியாதா? ஏன்னா வந்த உடனே உன் பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டியா? மாமா நான் எதுவுமே பண்ணல மாமா. நான் எதாவது பண்ணால் கூட நீங்கள் எப்படி என்ன அவகிட்ட சாரி கேட்க சொல்கிறீங்க? அவள் ஆஃப்டர் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃபு, நான் அப்படியா? ஷட்டப் ரேணு, என்ன பேச்சு இது? ஆஃப்டர் ஆல் அது இதுன்ட்டு. என் ஆஃபீஸில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, புரியுதா? எல்லாருமே இங்கே ஈக்குவல் தான், எல்லாருமே இங்கே ஒர்க் பண்ண தான் வந்திருக்கோம்,
புரியுதுல்ல? மோரோவர் நீ அரியர் வச்சுருக்க. அரியர் வச்சவங்களுக்கெல்லாம் இங்கே நான் ஒர்க்கே கொடுக்க மாட்டேன். ஏதோ அத்தை சொன்னாங்கன்றதுக்காக தான் நான் உன்னை இங்கே வரவே சொல்லியிருக்கேன். புரியுதா? அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ண. ஓகே மாமா, இப்போ எனக்கு என்ன ஒர்க்கு? நான் எப்படி உங்கள் கூட இருக்கணுமா இல்லை அண்ணா கூட இருக்கணுமா? இல்லைனா என்ன, நீங்கள் எம்டியாக இருக்கீங்க, அண்ணா சிஓவாக இருக்கான். இப்போ நான் என்ன இங்கே மேனேஜராக இருக்கணுமா இல்லைனா எப்படி மாமா? என்ன ஒர்க்கு? வாட்? மேனேஜரா? ரேணு, ஃபஸ்ட்டு நீ இவ்வளோ அரியர் வச்சுக்கிட்டு வெளியே போனேன்னா உனக்கு வேலையே கிடைக்காது. புரியுதா? ஏதோ அத்தை சொன்னாங்கன்றதுக்காகவும் என் மச்சானுக்காகவும் தான் நீங்கள் நின்றுட்டுருக்க. புரியுதில்ல? இங்கே நீ எல்லோரும் மாதிரியும் நார்மல் எம்ப்ளாயி. அந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும். அதுக்கப்புறமா அரியர் முடிச்சுட்டு உன்னோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே? அண்டர்ஸ்டாண்ட்? மாமா அது யூ மே கோ ரேணு, நீ கிளம்பலாம். இவருக்கு ரொம்ப தான் இருக்கட்டும், கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன் இவருக்கு. சொல்லுங்கள் சார், கூப்பிட்டேன்னு சொன்னாங்க. என்னாச்சு சார்? ஏதாவது ரீஷெடியூல் பண்ணுமா? ஏதாவது பிளானில் சேஞ்ச் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தியா. ஏன் உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது? என்னாச்சு? டல்லா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நான் நார்மலாக தான் இருக்கேன். நான் ஓகேவாக தான் சார் இருக்கேன், ஒன்றும் இல்லையே. அதுதான் உங்களுக்கு நடிக்கவே வரலையே, எதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். திரும்பிக்கிட்டா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல சந்தியா. சார் அது ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான். நீங்கள் சொல்லனா எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும் சந்தியா. என் தங்கச்சி உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணால் எனக்கு தெரியும். சாரி சந்தியா, என் தங்கச்சி உங்ககிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். ரியலி சாரி. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஏன் சார் சாரி கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை சார், அவங்களும் என்கிட்ட சாரி கேட்டாங்க. ஒன்றும் இல்லை சார், ப்ளீஸ் நீங்கள் என்கிட்ட சாரிலாம் கேட்காதீங்க சார். பரவாயில்ல சந்தியா, அவள் சாரி எப்படி கேட்டிருப்பான்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, இருந்தாலும் அவள் பண்ணது ரொம்ப தப்பு தான், எனக்கு தெரியும். தப்பாக எடுத்துக்காதீங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். சார் அது அதெல்லாம் ஒன்றுமே. நீங்கள் போகலாம் சந்தியா, எனக்கு தெரியும் நீங்கள் எதையும் சொல்ல மாட்டீங்க, எதையும் ஒத்துக்க மாட்டீங்கன்னு. நீங்கள் போகலாம், போங்க. சே, ஏதாச்சும் தப்பாக எடுத்துக்கிட்டாரு நான் சொல்லன்ட்டு. ஐயோ. எஸ் சந்தியா, சந்தியா, ஏய் பார்த்து. பூகம்பம் வந்தால் கூட பதறாத நெஞ்சம் எனது. ஒன்று மோதியதாலே பட்டென்று சரிதது என்று. அது சாரி சந்தியா, நீங்கள் கீழே விழ போனீங்களா? அந்த சாரி. பரவாயில்ல சார், எனக்கும் புரியுது. நான் கிளம்புறேன் சார். சொல்லுங்கள் சார், கூப்பிட்ருந்தீங்க. ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா நான் அனுப்பின பிளானில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிளான் தான். நீங்கள் ரொம்ப கரெக்டாக போடுறீங்களே. ஆ, புரியல. நீங்கள் ஏதோ மீன் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது. சாச்சா, நான் என் மேடம் அப்படிலாம் சொல்ல போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமே. கேளுங்க. யார் வேணான்னு சொன்னது? திமிருடி, திமிரு நக்கல்டி உனக்கு ரொம்ப. பார்த்துக்கிறேன். என்ன சார் ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க, கேள்வி மறந்துட்டிங்களா? அமைதியாக இருக்கீங்க. அப்போ நான் கிளம்பட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் மறக்கல. ரேணுக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தீங்கல்ல, அவள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னாலா? தெரியும் சார், சொன்னாங்க. சிஇஓட தங்கச்சி, அதுக்கப்புறம் உங்களோட வருங்கால பொண்டாட்டி அப்படின்னு சொன்னாங்களே. சிஇஓட தங்கச்சி என்னோட அத்தை பொண்ணு, அவ்வளோதான். புரியுதா? அது என்னவோ யாரோ, எனக்கு என்ன சார் அதை பற்றி? இதில் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? எது கேட்கணும்னு சொன்னீங்க, இவ்வளோதானா? நான் கிளம்பட்டுமா? இவளை அது அவள் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல. ஐ மீன் சிஇஓட தங்கச்சின்னு அவங்ககிட்ட அந்த மாதிரி பேசினல்ல. இஃப் இன் கேஸ் உனக்கு வேலை போயிருந்தா என்ன பண்ணியிருப்ப?
இப்படி ஒரு கேவலமான கம்பெனியில் ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சந்தோஷப்பட்டு வெளியே போயிருப்பேன். வாட்? கேவலமான கம்பெனியா நிலா? இப்போ இல்லை சார், அதாவது உங்களோட அத்தை பொண்ணுன்றதுனாலையும் சிஇஓவோட தங்கச்சின்றதுனாலையும் அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் தப்பு என்னன்னு கேட்டவங்கள வேலையை விட்டு அனுப்புனீங்கன்னா நான் அந்த மாதிரி தான் சார் நினைப்பேன். தப்பு இல்லையே அதில் ஒன்றும். என்ன சார், கரெக்டா? ஸோ உங்களுக்கு வேலை போய்டுன்ற பிரச்சனை இல்லை. ஐ மீன் அவங்க கூட சண்டை போட்டு அவங்க ரெஃபர் பண்ணி உங்களுக்கு வேலை போயிருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதானே? அஃப்கோர்ஸ் சார், எஸ், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. தப்பு யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான். நீங்கள் பண்ணாலும் சரி, நான் பண்ணாலும் சரி, அந்த கடவுளே பண்ணாலும் தப்பு தப்பு தானே சார். அது யாராக இருந்தால் என்ன, நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவேன். ஹே, அங்கே யாரும் தெரியும்ல, நீ எதுக்கு அவங்கக்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணுற? அவங்க மிஸ்ஸு தெரியும்ல உனக்கு, தெரிஞ்சு நீ எதுக்கு அவங்க கூட சண்டைக்கு போகிற? அவங்க அதுக்கப்புறம் உன்னோட எக்ஸாமில் ஃபெயில் கீல் பண்ணிட்டு என்ன பண்ணுவா நீ? ஏண்டா மிஸ்ஸாக இருந்தால் தப்பு பண்ணலாமா? அவங்க தப்பு பண்ணாங்க, அதனால தான் நான் கேட்டேன். அதில் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே. அவங்க ஒன்றும் என்ன ஃபெயிலெலாம் பண்ணாலும் எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. தப்பு யார் பண்ணாலும் தப்பு தானேடா. நீ பண்ணாலும் சரி, நான் பண்ணாலும் சரி, ஏன் அந்த கடவுளே பண்ணாலும் தப்பு தப்பு தானேடா. தப்பு தாண்டி, இருந்தவங்க ஃபெயில் பண்ணிட்டு நீ என்ன பண்ணுவ? பண்ணால் பண்ணிட்டு போட்டோம். அவங்க இதுக்காக என்ன ஃபெயில் பண்ணாங்கன்னா இது ரொம்ப கேவலமான ஸ்கூலு, நான் இங்கேருந்து போகிறதுக்கு சந்தோஷம் தாண்டா படுவேன். நிலா நீ இருக்கியே. நிலா நீ நிலா சார் தள்ளி போங்க ப்ளீஸ். ஏன் நிலா, நான் இப்படி உன் பக்கத்தில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லைன்னா நான் உன் பக்கத்தில் வர்றது உன் மனசில் ஏதாச்சும் தோணுதா? சொல்லடி. ஏய் நீ நிலா தானடி? அப்படிலாம் எதுவும் இல்லை சார், நான் நிலா தான். என் பேர் நிலா தான் சார். என்ன புதுசாக கேட்குறீங்க? சரி, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க சார் ப்ளீஸ். அப்படி கேட்கல, நீ என்னோட நிலா தானடின்னு கேட்குற, புரியலையா? என்ன பாரு, என்ன பாருடி ஃபஸ்ட்டு. சார் விடுங்க சார் ப்ளீஸ். நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். என் கண்ணை மட்டும் பாரு, பாருடி. என் கண்ணை பார்த்துட்டு இங்கே நீ கிளம்பலாம். நான் உன்னை எதுவும் சொல்லலை, பாருன்னு சொன்னேன். நான் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். ஆரோடு தேன் கொண்டு வாய் கலந்து, அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா. சார் விடுங்க சார், நான் போகணும். நிலா ஹே, கண்ணை திறந்து என்ன பாருடி, என்ன பாருன்னு சொன்னேன். டேய் விஜய், என்னடா பண்ணிட்டு இருக்க? சாரி நிலா, சாரி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. சாரி நிலா, சாரி. நான் எதுவும் சாரி நிலா. ஏய் நிலா, இப்போ இங்கே என்ன நடந்தது? நீ என்னடி பண்ணிட்டு இருந்த? அவர் கிட்ட வராரு, கன்னத்தில் கை வைக்கிறாரு, நீ பாட்டு கண்ணை மூடிட்டு இருக்க. நீ நியாயமாக அவர் அடிச்சிருக்கணும்லடி, அட்லீஸ்ட் திட்டியாவது இருந்திருக்கணும், இல்லைனா தள்ளியாவது போயிருக்கணும்ல. நீ எதுக்குடி அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருந்த? ஏய் என்னடி, என்னாச்சு? சார் அது ப்ளீஸ் நிலா ப்ளீஸ், எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கா. ஐம் ரியலி சாரி. நான் வேணுன்னே பண்ணல நிலா. ஐம் ரியலி சாரி. இந்த மாதிரி நான் பிஹேவ் பண்ணதே இல்லை. ஐம் ரியலி சாரி நிலா. ப்ளீஸ் இங்கேருந்து போயிடுங்க நிலா ப்ளீஸ்.
ப்ளீஸ் நிலா ப்ளீஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணது தப்பு தான். ப்ளீஸ் நிலா. அவர் பண்ணது இருக்கட்டும், முதல்ல நமக்கு என்ன ஆச்சு? ஏன் இவர் நிலான்னு சொன்ன உடனே நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்? ஐயோ, என்னாச்சு எனக்குன்னு தெரியலையே. ச்சே, நம்மளாவது போயிருக்கணும். ச்சே, தப்பு பண்ணிட்டோம்.